முருகக்கடவுள் 2026 திமுகவை ஓட ஓட விரட்டுவார். முருகக்கடவுள் மாநாட்டில் திமுகவிற்கு ஒரு முடிவு கட்டப்படும். நாமக்கல்லில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேட்டி. நாமக்கல்லில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று இன்றுடன் 11 ஆண்டுகள் முடிவடைகிறது. மகளிர் மேம்பாடு, இளைஞர் நல மேம்பாடு, விவசாயிகளின் மேம்பாடு, ஏழை எளிய மக்களின் மேம்பாடு என ஆகியவற்றை கொண்டு நமது நாடு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. தேசத்தின் நலனை முக்கியத்துவமாக கொண்டு இந்த தேசத்தை வழிநடத்தி வருவதாகவும், நம் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதங்களை கூண்டோடு அளித்துள்ளதாகவும், தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த 75,000 விவசாயிகள் விவசாய நிதியை பெற்று வருகின்றனர். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 50,000 பேர் பலன் பெறுகின்றனர் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், திமுக என்றாலே ஸ்டிக்கர், ஸ்டாம்ப் போட்டும் அரசாகத்தான் திகழ்கிறது. ரேசன் பொருட்கள், குடிநீர் இணைப்பில் மத்திய அரசின் பணம் இருந்த போதிலும் பிரதமர் மோடி படத்தை கூட போடாமல் மறைக்கின்றனர். மத்திய அரசின் திட்டங்களை திமுக அரசு மறைக்கிறது. திமுக அரசு எந்த திட்டங்களையும் கொண்டு வருவதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் முருகக்கடவுள் 2026 திமுகவை ஓட ஓட விரட்டுவார். முருகக்கடவுள் மாநாட்டில் திமுகவிற்கு முடிவு கட்டப்படும். திமுக கூட்டணி நிலைத்தன்மை இல்லாத கூட்டணியாக உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு இந்தியா கூட்டணியில் தினம்தோறும் குழப்பம் நிலவுவது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த திமுக ஆட்சியாளர்கள் மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் உள்ளனர். திமுக கூட்டணியிலிருந்து ஏராளமானோர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக உள்ளனர். ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே பாஜக நோக்கம். சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு உட்பட மக்கள் பாதிக்கும் திமுக ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்தார். ஆனால் திமுகனாலே ஸ்டிக்கர் ஒட்டுறது தாங்கண்ணா. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் சிங்கார சென்னை அல்லது சிங்கார நகரங்கள் என்று ஒரு ஸ்டாம்ப் அடித்தது. அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் குடிநீர் திட்டம் என்று அதில் ஸ்டாம்ப் அடிக்கிறது. அது பிரதமரனுடைய, நான் சொன்ன 80 கோடி பேர் மாதத்துக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு எல்லா ரேஷன் கார்டுலையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் பிரதமர் படத்தை கூட போடாமல் பிரதமருக்கு தான் கொடுக்குறாருன்றது கூட சொல்லக்கூடிய நம்ம எங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் சண்டை போட்டாலும் கூட அதை வெளியில் சொல்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. மத்திய அரசாங்கம் ராசிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அது ஏதோ அவங்க செஞ்சதா வேலை செய்து. இன்னும் நான் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ராசிபுரம் தலைமை மருத்துவமனை கொண்டு போனேன்னு சொன்ன சரிங்க, நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம். ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து, நாமக்கல்லும் ஒரு மருத்துவக் கல்லூரி. அப்படி நாமக்கல் நகருக்கு, நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அப்போது இங்கே மக்களினுடைய தேவை என்ன இருக்கிறது? நாங்கள் ஏற்கனவே இருந்த அந்த தலைமை மருத்துவமனையை ஏன் ராசிபுரத்துக்கு கொண்டு, ராசிபுரமும் நல்லா அங்கேயும் டெவலப் ஆக வேண்டியது, அங்கேயும் மக்களுக்கு கொண்டு. ஆனால் இந்த மருத்துவமனையை மூடிட்டு அங்கே கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்க வேண்டிய அவசியம். இங்கே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தாலுக்கா மருத்துவமனையாவது வைங்கள் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கிற ஏற்கனவே அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறது, அதுவும் ஒரு பல்நடத்துலனா மக்கள் ஆரோக்கியத்தில் நம்ம எப்பயுமே நாமக்கல் ஜிஹெச்னா மோகனூர் ரோடுக்கு போயிடுவாங்க, ஒரு அவசரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கேருந்து ஏன்னா கோல்டன் பீரியட் சில நேரங்கள் எல்லாமே உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைகள் கொடுக்க வேண்டும். அப்போ நாமக்கல் ஒரு ஆள் மோகனூர்லேருந்து அல்லது கொல்லிமலையிலேருந்து நேரடியாக அங்கே போயிட்டாங்கன்னா தெரியாமல், அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவருக்கான சிகிச்சை. அதனால் இருக்கிற வசதிகள் இருக்கிறது, அந்த மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும். அதனால் திமுக அதெல்லாம் கவலையே இல்லை. அவர்களுடைய எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, ஸ்டாம்ப் அடிக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மக்களிடத்தில் அறிவிக்கிறது மட்டும்தான். அவர்கள் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதாக இல்லை. திமுகவை அந்த முருகக்கடவுள் திமுகவை 2026 ஓட ஓட விரட்ட போகிறார். முருகக்கடவுள் திமுகவை, ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்துருக்கு. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில்
எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இண்டி கூட்டணியில் ஒரு பெரிய டர்புலன்ஸ், ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வளமிக்க கூட்டணியாக, ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக எங்களுக்கு கூட்டணி இருந்து கொண்டு, அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது அவங்க பாருங்கள், அவங்க சொல்கிறதுல வந்து டெய்லி கான்ட்ரரி இருக்கும். முன்னாடி எல்லாமே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஸ்டாலின் காலையில் பேசுவார், மதிய திருமாவளவன் பேசுவார், சாயந்தரம் காங்கிரஸ் பேசுவாங்க, அதுக்கடுத்து நைட்டு வந்து கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏன்னா அந்த கூட்டணியில் தோல்வி நிச்சயிக்கப்பட்டது என்பது அங்கே இந்தி கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு, ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியாளர்கள் மேலே. அதெல்லாம் அவர்கள் மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, முருகக் கடவுள் 26ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு இருக்குது. அந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும். சார், இப்போ திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட்டணி இல்லாமல் வந்து திமுகவை ஆட்சி பண்ண முடியாது சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகள் நான் அவங்க கூட்டணியில் டெய்லியும் ஒன்று பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க கூட்டணியிலேருந்து யார் யார் வெளியில் வர போகிறாங்கன்றது நம்ம வந்து காத்திருப்போம். அந்த கூட்டணியே ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணியாக திமுகவினுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலேருந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் வெளியில் வரும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் தான் சொன்னேன், திமுக கூட்டணியிலேருந்து பேச்சுவார்த்தை என்பது, திமுக கூட்டணியிலேருந்து யார் யாரும் வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அது வருவாங்க, நீங்கள் பாருங்கள். எங்களுடைய ஒரே நோக்கம், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இந்த ஊழல் பெருச்சாளிகள் மிகுந்த இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழக மக்களை ஊழலிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த டாஸ்மாக் ஊழலிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். தமிழக மின்சார கட்டண உயர்விலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். சொத்து வரி உயர்விலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் ஒத்த கருத்துள்ளவர்கள் திமுகவை வீழ்த்த யார் ரெடியாக இருக்கிறாங்களோ அந்த கட்சிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்களால் நடத்தப்படுகிறதுன்னா எல்லாருக்கும் கட்சி சார்பற்று எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். எங்கள் கூட்டணி கட்சி அவங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுக்காம இருக்கணும். நன்றி அண்ணா. பழைய பஸ் ஸ்டாண்ட் திமுக காரங்க ஒரு திட்டம் போட்டாலே அதில் திமுக காரங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு வருது, ஒரு மருத்துவமனை வருதுன்னா அந்த இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே திமுகவினுடைய ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அதை சுற்றி இடத்த வாங்கிடுவாங்க. அந்த சுற்றி இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அது பொதுமக்களுக்கு பாதகமான இடமாக இருக்கும். நாமக்கல் மையப்பகுதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு அங்கே கொண்டுட்டு போகணும்? யார் அங்கே கொண்டுட்டு போக சொன்னால் மக்கள் கேட்டாங்களா? மக்கள் கேட்கல. இந்த பஸ் ஸ்டாண்டையே விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கிறது, அடுக்குமாடியில் கட்டியிருக்கலாம், பல டெக்னாலஜிஸ் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டை வந்து வெளில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டையே இன்னும் மேம்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை விட்டு திமுகவினுடைய ரியல் எஸ்டேட்டினுடைய லாபத்திற்காக அந்த பஸ் ஸ்டாண்டை அங்கே கொண்டு போனாங்க. சரி, கொண்டு போனீங்க, அட்லீஸ்ட் இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் கைவிடுறீங்க? பொதுமக்கள் எந்த அளவுக்கு இங்கே அவதிப்படுவாங்க? ஏன்னா நகரத்தில் மையத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை பொதுமக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மேம்படுத்தி மக்கள் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி போக்குவரத்து துறையும் இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டுமல்ல. எல்லா மக்கள் வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டி போட சொன்னாங்க. ஆனால் கீழடி பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம சென்னையில் தான் வந்தார். அது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்கேன். அறிவியல் பூர்வமாக இன்னும் நாங்கள் நிறையா கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது, படிக்க வேண்டியிருக்குது, சயின்டிஃபிக்கலாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஏன்னா நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றுனதே நம்ம தான் கீழடி, அரிச்சநல்லூர் இதெல்லாமே நாம் தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு இது வந்து ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன தேவைகளோ அதை கேட்டுக்கொண்டு